இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டபுள் ஹெடர்ஸில் 2 மேட்ச்சு, ரெண்டுமே 200 ரன்ஸ் சேஸுக்கான 2 போட்டி நடந்துச்சு. ஆனால் அதில் கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சு, அதில் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்கிற மாதிரியும், இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸும் எல்எஸ்ஜி விளையாட மேட்ச் வந்து ஏதோ ஃப்ரெண்ட்லியாக ஆன மாதிரி இருந்து செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை ஓவரால் அந்த மேட்சுமே அப்படி தான் இருந்துச்சு. பட் இதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது. திரும்பவும் மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரின் பஞ்சாப் கிங்ஸ் வந்து இப்போது மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோஃபார் இன்னமும் அந்த பிளே ஆஃப் ரேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் இந்த பிளே ஆஃப் பற்றின விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோமா? சரி, இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் இந்த ஐபிஎல் 2025 கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவில், அந்த வகையில் இன்றைய தினத்தோட 2 டபுள் ஹெடர்ஸ் போட்டியிலுமே நான் கேட்டிருந்த கேள்விகள், ஒரு மேட்ச்சு கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். அது நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் சூர்யா திலக் அவர் வந்து கேகேஆர் ஜெயிப்பாங்க, ஆண்ட்ரே ரசல் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாருன்னு சொல்லியிருந்தார். ஆண்ட்ரே ரசல் விளையாண்டு ரொம்ப நாளாச்சு, ஆனால் இவர் கரெக்டாக ஆண்ட்ரே ரசல்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. ஓகே, சூப்பர், அவர் தான் வின்னர். அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் எல்எஸ்டி மேட்சோட நான் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன் அடிப்பா அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். யாரும் வந்து பிராப் சிம்ரன் அதிக ரன் அடிப்பாருன்னு சொல்லலை. ஆனால் ஒருத்தவர் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்க, அப்புறம் பிராப் சிம்ரன் அதிக ரன் இல்லை பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் பிராப் சிம்ரனை அவர் மென்ஷன் பண்ணதுனால கொடுக்கலாமா அப்படின்னா அப்படி கொடுத்தா அது நியாயம் இருக்காது. அதனால் இந்த போட்டியில், அதாவது இன்றைய பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சோட போட்டியில் யாரும் ஜெயிக்கலை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ சூர்யா திலக், நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து கிரிக்கானந்தா அப்படிங்கிற என்னோட ஐடிக்கு டிஎம் பண்ணுங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜேடிஎல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடந்து முடிஞ்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ, அப்புறம் தரம்சாலாவில் நடந்து முடிஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடந்து முடிஞ்ச கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் ரிவ்யூக்குள்ளே போகும்போது, ரசில் ரொம்ப நாள் கழித்து தூங்கி எழுந்துருச்சு, இன்றைக்கி வந்து அடித்த மாதிரி இன்றைக்கி அடித்தார். ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் பார்த்து. மேபி 2-3 சீசன் கூட ஆயிருந்துருக்கலாம்னு சொல்லுவேன். பவுலிங்காவது அப்பப்போ போடுவார், ஆனால் அவர் ஒரு கிளாஸ் பாடி ஆகிட்டாருங்கிறதுனால வந்து அப்போது போய் படுத்துடுறாரு. பவுலிங்கும் பெருசாக போட மாட்டாரு, 2 ஓவர் போட்டால் போய் படுத்துறாரு, காலை பிடிச்சிட்டு போயிடுவார். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் இந்த ரஹானே கிட்டேருந்து ஒரு 30 ரன் வந்துடும். ஓகேங்களா. அப்புறம் இன்றைக்கி குருபாஸ் கொஞ்சம் ரன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாரு, நரேன் காலியானார். இதில் ரஹானே, அதுக்கப்புறம் ரகுவன்ஷி, இவங்க 2 பேருமே திரும்ப ஒரு மீட்பு பணி ஆட்டம் ஆடினாங்க. அந்த மீட்பு பணி ஆட்டம் எப்படின்னா, பொறுமெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. பேட்டில் ரகுவன்ஷி பேட்டை நல்லாவும் பட்டுக்கிட்டு இருந்தது, நல்லாவும் ஆடிட்டு இருந்தார். ப்ளஸ் ரகுவன்ஷி ஒரு விஷயம் ஒன்று பண்ணார், என்னென்னா அவருக்கு கொஞ்சம் பேட்டில் பட்டுட்டு இருக்கு, பட் ரசிலுக்கு அவரோட நல்லா பேட்டில் பட்டுட்டு இருக்குங்கும் பொழுது ரசிலுக்கு அவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஸோ ரசில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு பொழந்தார். 6 6 அவருக்கிட்டே போடுற மாதிரி சில லெங்த்தில் போட்டாங்க, வெளிலையும் போட்டாங்க, பாலை வெளியில் அனுப்புனார். அவர் அடித்த அந்த 4ம் அந்த 6ஸும் எல்லா ரன்னையும் அடிப்பார்ல, அந்த மாதிரி தான் நிற்கும் அடித்தார். அப்புறம் கடைசியாக வந்து ரிங்கு சிங் ஒரு 6 ஒன்று அடித்தார். அதனால் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 200 தொட்டுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கோர், அதாவது ரஹானே ரகுவன்ஷி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்கோர் போகுமா போகாதா அப்படி இருக்கும்போது ரசில் உள்ள வந்ததுக்கப்புறம் ரசில் ஒரு 2 காட்டு காட்டார், அப்புறம் ரிங்கு சிங் ஒரு காட்டு காட்டார். பட் சோஃபார் சொல்லுவேன், திரும்பவும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பவுலர்ஸ்களோட ஒரு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் மத்வால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 50 ரன்லாம் நீங்கள் போனார். கடைசியாக ரிங்கு சிங் வந்து அவர் செம்மையாக அடிச்சிட்டார். ஸோ 206 டார்கெட்டு கல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் சேஸ் பண்ண முடியாததெல்லாம் கிடையாது. ஆனால் சேலஞ்சு தான், கேகேஆரோட பவுலிங் அட்டாக் வச்சு சேலஞ்சு தான். ஆனால் ஆர்ஆர் கிட்ட பேட்டிங் இருக்குதுன்னா பேட்டிங் இருக்குது, பட் இந்த யங்ஸ்டர்ஸ் சேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கேள்வி. ஜெய்ஸ்வால் வழக்கம் போல் அவர்கிட்ட ஒரு ஸ்டார்ட் ஒன்று கிடைக்கும், அந்த ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. அவர் ரகுவன்ஷிக்கு தெரிஞ்சிருச்சு. ரகுவன்ஷி வந்து தம்பி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே தூக்கி அடிக்க தான் போகிறாரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் பால் போடுங்க. அன்னைக்கு அவர் 100 அடித்தார் இல்லையா ஜிடிக்கு அகேன்ஸ்டாக, அன்றைக்கி இதை பயமுறுத்தினாங்க. ஆனால் லென்த்துகள் தவற விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி லென்த்துகளாக தவறவில்லை. வைபவராக அவருக்கு குத்தி அடித்து ஏற்றி போட்டார். ஷார்ட் பால், அதாவது புல் அடிக்க ட்ரை பண்ணார், பால் லென்த் ஹைட் ஏறிச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரஹானே இருந்தார், கேட்சை பிடிச்சி அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணார். ஆனால் ரஹானேயோட அந்த செலிப்ரேஷன் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஐயா நாங்கள் இன்னமும் இந்த சீசனுக்குள்ளே இருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்குது ஐயா, நாங்கள் ஒன்றும் பிளே ஆஃப் போகாமல் இருக்க மாட்டோம், நாங்கள் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுங்க ஐயான்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது ஒரு கேட்ச்சு. அந்த கேட்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தோரையும் உடனே எடுத்து முடித்தாங்க, பால் கொடை தான், அவரும் காலி. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் கேகேஆர் தான் வின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்தார். ஸோ இப்போது இதில் ரஹானே ஒரு விஷயத்த சொல்லணும். வருண் சக்கரவர்த்தி விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ரஹானே வந்துடுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11ல் மொயின் அலி எவ்வளோ கொண்டு வந்தார்,
ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அவங்க அந்த நார்க்கேலாம் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த மொயின் அலி அப்படின்னு மொயின் அலி உள்ள கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டர்லாம் இருக்காங்கன்னு பார்த்துறான்னு தெரியல. பட் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து ஒரு மாதிரி டீம் பேலன்ஸ்டாக அது மாதிரி இருந்தது. அலி கொண்டு வந்தாரா, அலி வந்தவொடனே வந்து ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டையும் உள்ள எடுத்தார். அதுக்கப்புறம் வைபவாராவும் கை கொடுத்தாரு. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஸ்டெம்பை விட்டு அடித்து உடைச்சாரு. இல்லை துருவஜரில் இருந்தாலும் காலி, அதுக்கப்புறம் அசரங்காவும் காலி. ஆனால் அசரங்காவை எதுக்கு முன்னாடி அனுப்பிவிட்டாங்க தெரியல. ஆனால் அசரங்கா வந்து லங்கன் பிரீமியர் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்தார் போன சீசன் தான் நினைக்கிறேன். அதனால் அனுப்பிவிட்டாங்களா எனக்கு தெரியல. பட் ஆனால் அசரங்காவுக்கு ப்ரெஷரே இல்லாமல் அவர் பாட்டு ரிலாக்ஸாக ஆடி இருந்திருக்கலாம். ஆனால் வருண் சக்கரவர்த்தி ஆட விடலை. வந்தோடனே டக்கு கிளம்புங்கன்னாரு, 2 டக்கு 207 அப்படிங்கிற ஸ்கோரு. இதை சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 விக்கெட்டு ஒரு 50 ரன்னுக்குள்ளே போகுது, 70 ரன்னுக்குள்ளே போகுது அப்படின்னா அந்த டீம் ஜெயிக்காது. ஆனால் கடைசியாக ஹோப் கொடுக்குற மாதிரி ரியன் பராக் மட்டும் ஆடிட்டு இருந்தார். ரியன் பராக் வந்து பார்த்தீங்கன்னா காயத்துக்கு அப்புறம் அவர் ஆடுற ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டோர்னமெண்ட்டாக இதுதான். இந்தியா கூட அவர் ஆடலை, நேராக இங்கே வந்து ஆடாரு. டீசெண்டாக அந்த வருஷம் ஆடினார், ஒன்றும் எக்ஸ்ட்ரானரியாக ஆடல, ஆனால் டீசெண்டாக ஆடினார். பவுலிங்லேயும் அவர் பெருசாக கிடைக்கல இன்ஜுரிக்கு அப்புறங்கிறதுனால. 2 பேர், ஒன்று நிதிஷ்குமார் ரெட்டியும் ரியன் பராகும் அந்த தடவை எதிர்பார்த்தது. இதை யூட்டிலைஸ் பண்ணி மேபி இந்தியன் டீமுக்குள்ள ஆல்ரெடி போயிட்டாங்க. பட் அகைன் அது ஒரு என்ன சொல்கிறது, கதை ஓப்பனாக நினச்சேன். கேப்டன்சியும் கிடச்சிச்சு. ஸோ ப்ரெஷரானு எனக்கு தெரியல. ஆனால் கேச்சஸ் நிறைய ட்ராப்ஸ் பண்ணார், மேட்சஸ்லேயும் நிறைய தவறான முடிவுகள் எடுத்தார். கேப்டனாகவும் சரி, பேட்டிங்லேயும் கொஞ்சம் 30க்கு மேலே அவரால் கன்வெர்ட் பண்ணவும் முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 தொடர்ந்து 6 ஒரு அலியெல்லாம் வந்து போடுவியா அப்படிங்கிற மாதிரி மொயின்லேயே செம்மடி ஒன்று அடித்தார். மற்றதெல்லாம் வந்து பாருங்கள், யூஸ்வலாக ரியன் பராக் வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடில் செகண்ட் டைலில் ஒரு பெருசாக சிக்ஸ் அடிப்பார்ல, அது எல்லாமே எனக்கு ரியன் பராக்கிட்ட வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுற கேப்டன்சி தான் அவர் அப்படி ஆட விடாமல் பண்ணிச்சான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு இந்தியன் டீமில் ப்ளஸ் இந்த யங்ஸ்டர்ஸில் 6 அடித்தா பெரிய இடத்துக்கு பெருசாக இப்போ அந்த மிடில் ஆர்டர் பேட்டர் அடிக்கிற 6 பெரிய இடத்துக்கு போகுது அப்படின்னா அது ரியன் பராகோட 6 நான் சொல்லுவேன். ரியன் பராக் நீங்கள் பவுலிங்லேயும் வந்து ரஹானேயோட விக்கெட் எடுத்தார். அண்ட் அவர் ஒரு பக்கம் சேஸ் பண்ணிட்டு போகும்போது ஹெட்மேர் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தார். ஹெட்மேர் கொஞ்சம் தடுமாறாமல் ஒரு 2-3 பால் நல்லா பட்டிருந்ததுன்னு வைங்களேன், இந்த மேட்சை ஜெயிச்சிருந்துருப்பாங்க. பட் கடைசியாக சுபம் துபே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் நெட்டினார். பட் ரிங்கு சிங் வந்து ஒரு கடைசியாக 4 ஒன்று தடுத்தார். அவர் மட்டும் தான் தடுக்கலன்னு வைங்களேன், மேட்ச் மேபி ஜெயிச்சிருந்துருப்பாங்க. மேபி வேறு ஏதாவது ரிசல்ட் கிடைச்சாலும் கிடச்சிருக்கலாம். பட் தடுத்துட்டார் ரிங்கு சிங். பட் ஆனால் சுபம் துபே சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக ஹார்ட் ஒர்க் போட்டார், ட்ரை பண்ணார். ஒரு கட்டத்தில் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது ரியன் பராக் எடுத்துகிட்டு வந்தார். ரியன் பராக் அவுட் உடனே மேட்ச் முடிஞ்சோடனே சுபம் துபே கொண்டு வந்தாங்க. சுபம் துபே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுத்துகிட்டு போனார். பட் ஆனால் அதில் வைபவாரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பால் சூப்பராக போட்டார். ப்ளஸ் அதை தாண்டி கடைசியாக த்ரோ பதட்டம் இல்லாமல் அப்படியே அழகாக தூக்கிப்பட்ட த்ரோ பிடிச்சி ஸ்டெம்பில் அடித்தாங்க. காலி கேகேஆர் 3 ரன்னு இருக்கும்போது கடைசி பால் நல்லா போட்டதுனால வைபவாரா 1 ரன் வித்தியாசத்தில் இந்த பக்கம் கேகேஆர் வின் பண்ணுறாங்க. சோஃபார் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பேட்டிங் விடுங்க, எனக்கு தெரிஞ்சு ரசலோட பேட்டிங் ஓகே. பட் ஆனால் அதை தாண்டி எனக்கு வருண் சக்கரவர்த்தியோட அந்த மிடில் ஓவர்ஸ், தென் மொயின் அலியை கரெக்டாக உள்ள டைம் உள்ளே கொண்டு வந்து அதை இறக்கி அவர் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணது. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் கிட்ட இருந்து கேகேஆர் ஃபார்முக்கு வர வச்சுட்டாங்க ஒன்று. அப்புறம் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டு இருந்தது வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து. பட் இப்போ ஒரு கன்சிஸ்டன்சியை பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்ஆர் ஒரு பக்கம் நல்லது பண்ணியிருக்காங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும். இப்போ கேகேஆரோட பாயிண்ட்ஸ் டேபிள் பின்னாடி பார்க்கலாம். பட் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸும் சொல்ல முடியாது கேகேஆர் பொறுத்த வரைக்கும். ஆனால் கேப்டன்சி நல்லா இருந்தது, பவுலிங் நல்லா இருந்தது, பேட்டர்ஸ் அவங்க வேலையை சரியாக பண்ணாங்க. ஸோ சரியான ஒரு கிரிக்கெட் இது இந்த பக்கம் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சில் வந்து ப்ராப் சிம்ரனோட இன்னிங்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னா, பட் ஆனால் எனக்கு இந்த பக்கம் அர்ஷ்தீப் சிங் இந்த சேசிங்கிற ஒரு கலாட்டா ஒன்று பண்ணி விட்டார். முடிஞ்சிச்சு மேட்ச். எங்கே முடிஞ்சுது மேட்சோட கருவே எதுனா, ஒரு பக்கம் அர்ஷ்தீப் சிங் எடுத்த அந்த 3 விக்கெட், மார்க்ரம் வந்து இன்சீரியஸ் போல்டு, மார்ஷ் லெக் சைடில் அடித்து அவுட் ஆனார். ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனார். சரி ஆடணும் தான் ஓகேங்களா, பவர் பிளேயர் ஃபீல்டர்ஸ் வெளில இருப்பாங்க உள்ளே இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கணும்ல. ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயராக ஒரு 2 ஃபீல்டர் தான் வெளியில் வைப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட கேட்ச் கொடுக்கும்போது ஸோ ரொம்ப ஹர்ட் பண்ணும் மாதிரி சேசிங் டீமை. அடுத்தது வந்து நிக்லஸ் புரானை வந்து நிறுத்தணும். இந்த சேசிங்கில் நிக்லஸ் புரான் தான் கீ. அவர் பாட்டுக்கு புஸ்ஸுன்னு வந்து ஒரு 70 ரன் அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், பண்ணிட்டு ஃபார்ம் அவுட் ஓகே அவரை விட்டுருங்க. பட் அவர் அதாவது நிக்லஸ் புரான் அடிக்கக்கூடிய ஒரு 70 மேலே மார்க்ரம் அப்புறம் மார்ஷ் அடிக்கிற 30, 40 அவங்க எப்படியுமே அவங்ககிட்டே ஒரு ரன்னு வந்துடும். சரி ஓகே ரன்னு வரல. இப்போ பூரான் இருக்காருன்னா பூரானுக்கு ஒரு 70 ரன் வந்ததுன்னு வைங்களேன். அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு 90 ரன்னு டீம் ஸ்கோர் ஓகேங்களா. இவங்கெல்லாம் அடிக்கிற அந்த 10-15 வச்சு சிலரெல்லாம் வச்சு 100 ரன்னு, மீது இருக்கக்கூடிய 100 ரன்னு அப்துல் சமாத் பதோனி அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிங்களா? தாராளமாக அடிப்பாங்க. ஆனால் நிக்லஸ் புரானுக்கு வந்து ஓவர் த விக்கெட்டில் வந்து அர்ஷ்தீப் சிங் உள்ள மேலே போட்டார். இவர் ஸ்கொயராக சுற்றினார். எல்பிடபிள்யூ நல்ல அடி, எல்பிடபிள்யூ காலி 3 பேரை சாச்சாச்சு. அர்ஷ்தீப் சிங் அங்கேயே மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்து வந்தோடனே 6 ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் ஒரு 8 பால் 10 பால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப தடுமாறி ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸை மட்டும் கொஞ்சம் அடிச்சிட்டு இருந்தார். அவரோட பேட் லெக் சைடில் பறந்துச்சு, பால் ஆஃப் சைடில் பறந்துச்சு, கேட்சு காலி.
ஸோ 4 விக்கெட் போயிடுச்சு. அதுவும் 200+ சேசிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 58 ரன்னுக்கு 4, 27க்கு 3, 73க்கு 5 இப்படிலாம் இருக்கும்போது அந்த டீம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பண்ணிட்டு போயிட்டார். டாப் ஆர்டர் கொலாப்ஸ்டு. இதுக்கு மேலே ஒன்று வழக்கமாக பதோனி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார், அப்துல் சமாத் ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இதில் மில்லரும் வந்தோடனே ஒமர்ஜாயோட பாலில் காலி ஆனார். ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 விக்கெட் இங்கே உங்களுக்கு 73 ரனில் விழுந்துச்சு. அப்புறம் வழக்கமாக ஐயோஸ் பதோனி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அப்துல் சமாத் 2 சிக்ஸர்ஸ் காட்டிக்கிட்டு இருந்தார். யூஸ்வலாக ஒன்று எல்எஸ்ஜி ஜெயிக்கிறாங்கன்னா நிக்லஸ் புரானோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், இல்லை மார்ஷ் கான்ட்ரிபியூஷன் போக நிக்லஸ் புரானோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் இந்த தடவை லக்னோ தோக்குறாங்கன்னா நிக்லஸ் புரானோட ஸ்கோர் நீங்கள் எடுத்து பாருங்கள். நிக்லஸ் புரான் ஸ்கோர் அடித்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிக்லஸ் புரானை டிபெண்ட் பண்ணி தான் டீம் இருக்குங்கிறத நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். அவருக்கு அவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னா அது காரணமாக இது இருக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பக்கம் ரிஷப் பண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட ஃபார்ம் ஒரு பக்கம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம். ராப் சிமரன் அடித்தார், விட்டு உரிச்சார். ஒரு கடை ஆவேஷ் கான் நீங்கள் ஷார்ட்டாக போட்டுன்னா அடிப்பேன், அந்த லெக் சைட் போட்டுன்னா அடிப்பேன், அவுட் சைடாக பால் போட்டுன்னா அடிப்பேன், அவுட் சைட் ஆஃப் பாலில் நீ ஷார்ட் கல்லியும் ஃபீல்டர்ஸ்லாம் ஷார்ட்டாக வச்சு போட்டுனா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்துலேயே நீங்கள் அடிச்சு விளையாண்டுருந்தாரு. ரிஷப் பண்ட் ஆவேஷ் கானை கூப்பிட்டு திட்டினாரு. உனக்கு என்னன்னா நான் ஃபீல்டரை உள்ளே வச்சுருக்கிறேன், நீ என்ன அவுட் சைட் ஆஃப் பால் போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி போட்டாலும் அடித்தார். கவர்ஸ்லேயும் அடித்தார், கல்லி மேலேயும் போச்சு, தேர்ட் மேலேயும் போச்சு, ஷார்ட் பால் போட்டு அடித்தார். பிராப் சிம்ரன் இன்னைக்கு ஆன ஒவ்வொரு ஷாட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறதுனா ஸ்பின்னர்னா நேர்த்தி ஆடுறாரு, ஃபாஸ்ட் பாலையும் அதை விட நேர்த்தி ஆடுறாரு. ஸோ நீங்கள் பிராப் சிம்ரன் ஆடுற இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராப் சிம்ரன் ஆடுற இன்னிங்ஸு இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் எப்படின்னா முன்ன கச்சா மச்சான்னு சுற்றுவார், ஆனால் லீடிங் எட்ஜோ ஆகி அவர் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. பட் இந்த தடவை அப்படி இல்லாமல் ப்ராப்பராக எல்லா பாலும் அவருக்கு பேட்டில் படுது, எல்லா ஷாட்ஸும் அவர் ஆடுறாரு. ஸோ அப்படி வந்து பிராப் சிம்ரன் ஒரு மாதிரி நல்லா மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பரில் யார் இந்தியன் டீமில் நல்லா ஆடிட்டு இருக்கிறது? சஞ்சு சாம்சனா. ஓகே, அப்புறம் பேக்கப்பில் வந்து நான் ரிஷப் பண்ட்லாம் பார்க்க மாட்டேன், ரிஷப் பண்ட் T20 செட் ஆக மாட்டார் இப்போதைக்கு. நான் அப்போ பிராப் சிம்ரனை பேக்கப் விக்கெட் கீப்பராக கொண்டு வரலாங்களோ நான் யோசிப்பேன், பார்ப்போம். பட் ஆனால் சொல்கிறேன், மேலே பிராப் சிம்ரன் ஒரு பக்கம் அப்படின்னா ஜோஷ் இங்கிலீஷ் ஒரு பக்கம் பண்ணார். ஓகே நான் வரேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு மேலே வந்தார். மேலே வந்துட்டு குத்தி ஏற்றி தான் போட போகிறாங்க ஜோஷ் இங்கிலீஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஜோஷ் இங்கிலீஷுக்கு அது தெரிஞ்சதுனால குத்தி ஏற்றி தான் போடுவாங்க எனக்கு அப்படின்னு ஜோஷ் இங்கிலீஷுக்கு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஜோஷ் இங்கிலீஷ் அங்கே அடிச்சுக்கிட்டே இருந்தார். பட் ஆனால் அங்கே தான் இறையானார். ஆனால் ஜோஷ் இங்கிலீஷ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்ட்டோட ஆனார் ஒரு பக்கம் அப்படின்னா. அப்படி இவங்க இன்டென்ட் தெரிஞ்சு எல்லாரும் அடிச்சு ஆட போகிறோம், விக்கெட் பெல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஸ்ரேயாஸ் ஐயரும் அடிச்சு ஆனார். ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒரு 40 ரன் வழக்கமாக. ஜோஷ் இங்கிலீஷ்லேருந்து கொஞ்சம் ரன்ஸ் கொஞ்சம் பேட்லேருந்து வந்துச்சு ஒரு பக்கம். பிராப் சிம்ரனோட 91 ரன்னு 48 பாலில். ஸோ இன்றைக்கி அடித்து மாதிரி காலி பண்ணார். பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்குதுன்னா பிராப் சிம்ரனும் இந்த பக்கம் ஹர்ஷ்தீப் சிங்கும் மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக சஹலை அடித்தாங்க. ஆனாலும் சஹலை ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தாருங்களா. சரி, இந்த மேட்சோட அனாலிசிஸ் அவ்வளோதாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் இந்த பக்கம் எல்எஸ்ஜி மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஆனால் சொல்லுவேன், ஆவேஷ் கானோட பவுலிங் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அவர் அந்த ஓவரில் மேபி அவள் ரன் போகாமல் ஒரு 20 ரன் ப்ளஸ் போச்சா, ஒரு 10 ரன் 15 ரன் மேபி போயிருந்தா கூட இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்காது. ஆனால் ஒஸ்ட்டு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. திக்வேஷையும் விட்டு அடித்தாங்க, எந்த வித பாரபட்சமும் இல்லாமல். மயங்க் யாதவையும் விட்டு அடின்னு அடித்தாங்க இந்த பக்கம் பிராப் சிம்ரன் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்எஸ்ஜி மீண்டும் ஒரு தடவை. ஆனால் எனக்கு எல்எஸ்ஜி டீம்னா எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக தோனி இருக்கும்போது, துபே இருக்கும்போது பிஷ்னோயை உள்ளே கொண்டு வரலையே அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அப்புறம் முன்னாடி டிசி கூட தான் நினைக்கிறேன், கீழே அதாவது மேலே வராமல் கீழே வந்தார், விட்டுட்டையா பாயிண்ட்ஸுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் டிசிக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் விப்ராஜ் அசுதோஷ் சர்மா அடிப்பாங்க, அந்த மேட்ச் விட்டுருவாங்களே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது, பேட்டிங்கும் ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது. ஆனால் சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல் அது ஒரு மாதிரி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சீரியஸ்லி ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் எல்எஸ்ஜியோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்எஸ்ஜி 10 பாயிண்ட்டோட 7வது இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்ஹெச் கூட ஆட போகிறாங்க. இது 3த்துலையும் ஜெயிச்சா ஒரு வாய்ப்பு இருக்குது. 10 பாயிண்ட்டுங்கிறத தாண்டி இப்போ 3 மேட்ச்சு நல்ல விதமாக ஜெயிச்சா நெட் ரன் ரேட் வரும், 16 பாயிண்ட் வரும். யார் நெட் ரன் ரேட்டில் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க பிளே ஆஃபில் அனுப்புவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜிக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப மங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததா 6வது பொசிஷனில் கேகேஆர் இருக்கிறாங்க, டிஃபெண்டிங் சாம்பியன். போன மேட்ச் வின் பண்ணது, இந்த மேட்ச் வின் பண்ணதான் ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. 11 பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி இந்த டீமை மோத போகிறாங்க. எல்எஸ்ஜி பாருங்களேன், மோத வேண்டிய டீம் ஆர்சிபி, ஜிடி. ஆர்சிபி ஆல்மோஸ்ட் பிளே ஆஃபுக்கு போயிட்டாங்க, ஜிடியும் பிளே ஆஃப் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா எல்எஸ்ஜி மோதக்கூடிய ஆர்சிபி, ஜிடி மேட்ச் நல்லாயிருக்கும். அடுத்து கேகேஆர் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கூட ஆல்ரெடி ஹோமில் அவங்க பண்ணது மறக்க மாட்டாங்க, சிஎஸ்கே திரும்ப கொடுன்னு நினைப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் எலிமினேட்டரு. பட் ஆர்சிபி ஒருவேளை கேகேஆர் கூட மோத அந்த நேரத்தில் யாரெல்லாம் பிளே ஆஃப் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் தெரியலாம். ஆனால் சொல்லுவேன், ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சு
செம்ம மஜாவான மேட்சாக இருக்கும். அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஒரு விக்டரி மூலமாக டாப் 2க்கு போயிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் 2வது இடத்துல இருக்காங்க 15 பாயிண்ட்டு. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் கூடலாம் மோத போகிறாங்க. இதில் டிசிஎம்ஐ இதெல்லாம் தாண்டி ஆர்ஆர் கூட ஒரு விக்டரி, ஆர்ஆர் கூட ஜெயிச்சிட்டாங்கனாலே பிளே ஆஃப்குள்ளே போயிடலாம். ஆர்சிபியும் பஞ்சாப் கிங்ஸும் பிளே ஆஃப் போகிறத பற்றி பயப்பட வேணாம். இன்னொரு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு நினைக்கும் போது மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக அவங்க இடத்த வந்து புக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தென் பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் இதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் உள்ளே போவா? நீங்கள் எந்தெந்த டீம் பிளே ஆஃபுக்கு போவாங்கன்னு சொல்கிறீங்க? பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டோட்டலாக டிஸப்பாயின்மெண்ட் எல்எஸ்ஜியோட பெர்ஃபார்மன்ஸ், எல்எஸ்ஜியோட எனக்கு எதுவுமே எனக்கு எல்எஸ்ஜியோட என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இல்லவே இல்லை. பட் பதோனி சமாத் மட்டும் ஆஸ் யூஷுவல் ஆடுவாங்க. எப்பயும் திக்வேஷ் நல்லா பண்ணுவார். இந்த தடவை கொஞ்சம் அது நடந்துச்சு. அதுவும் திக்வேஷோட பவுலிங் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? தரம்சாலாவில் கிட்டத்தட்ட பல வருஷம் கழித்து பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஸில், மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஸில். அப்புறம் இந்த பக்கம் சாம்பியன்ஸ், நாங்கள் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், நாங்கள் மேலே வரோன்னு கேகேஆர் டீம் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். இந்த ரேஸ் இப்போ முடிஞ்சிடக்கூடாது. ஆனால் சாயங்காலம் மேட்ச்சே தெரிஞ்சிச்சு. ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சு. அது ஆல்மோஸ்ட் இந்த நீங்கள் அண்டர் 19 அப்புறம் உமன்ஸ் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8வது இடத்துக்கு 9வது இடத்துக்கு மேட்ச் நடக்கலாம். அந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?